இரட்டை இலை சின்னம் விவகாரம் தொடர்பாக தேர்தல் ஆணையம் விசாரிக்க சென்னை உயர்நீதிமன்றம் அனுமதி. எடப்பாடி பழனிசாமியின் மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவு. உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பு பின்னடைவு இல்லை என முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் விளக்கம். செங்கோட்டையன் வீட்டில் ஆதரவாளர்கள் திரண்டதால் அதிமுகவில் பரபரப்பு. வரும் 24ஆம் தேதி தமிழகம் முழுவதும் 1000 முதல்வர் மருந்தகங்கள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் திறந்து வைக்கிறார். பிரான்ஸ் முதலீட்டாளர்களுக்கு பிரதமர் மோடி அழைப்பு. இந்தியாவில் முதலீடு செய்ய இதுவே சரியான தருணம் எனவும் கருத்து. மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்திக்கு லக்னோ நீதிமன்றம் சம்மன். ராணுவம் குறித்த அவதூறு பேச்சுக்கு நேரில் விளக்கமளிக்க உத்தரவு. தொடர்ந்து ஏறுமுகத்தில் இருந்த ஆபரண தங்கத்தின் விலை இன்று குறைந்தது. சவரனுக்கு 960 ரூபாய் சரிந்ததால் நகை பிரியர்கள் சற்று ஆறுதல்.